Hi health lovers, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட உணவுகள்ல எல்லாமே dry fruits, பழங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுல எந்த உணவுகள்லாம் எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு நன்மை பயக்கும்னு பார்க்கலாம். ஜாயிண்ட் ஹெல்த் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு உணவுனா அதுல கேரட். கேரட்ல இருக்க வைட்டமின் ஏ எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா இது கொலாஜன் உற்பத்தியை ரொம்ப அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. கொலாஜன் எலும்புகளை ரொம்ப வலுவாவும் சக்தியாவும் வச்சிருக்க ரொம்பவே உதவிகரமா இருக்கு. புரோக்கோலில வைட்டமின் கே இருக்கு. வைட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா இது கால்சியம் ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். கால்சியம் அப்படின்றது உங்களோட போனை ரொம்ப ஸ்ட்ரென்த்தா பாதுகாக்கிற ஒரு முக்கியமான மினரல். அடுத்ததா காலிஃபிளவர். இது வைட்டமின் கே ஓட ஒரு சோர்ஸ்னு சொல்லலாம். அது கூடவே சேர்ந்து ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ரிச்னு கூட சொல்லலாம். அடுத்ததா பார்க்க போறது கீரை. கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அதையும் தாண்டி நிறைய ஃபைபர் இருக்கு. இது எலும்புக்கு பயன்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கீரைகள், புரோக்கோலி, அது மட்டும் இல்லாம கேரட்டோட இலைகள் கூட எலும்புக்கு ரொம்ப வலு சேர்க்குது. இப்ப எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணமா இருக்கக்கூடிய பழங்களை பார்ப்போம். ஜாயிண்ட் மற்றும் எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய பழங்கள் அது ஆப்பிள். ஆப்பிள்ல வைட்டமின் ஏ மற்றும் சி, ஃபைபர் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆப்பிள்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஜாயிண்ட் பெயின், இன்ஃப்ளமேஷனை குறைக்குதுன்னு சொல்லலாம். இது வைட்டமின் சி எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றதுனால ஆப்பிள் நல்லது. அடுத்ததா பெரிஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், ஃபைபருக்கு ஒரு நல்ல சோர்ஸ்னு சொல்லலாம். இது ஜாயிண்ட் பெயின் இல்லாம மசில ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி அண்ட் போனையும் ஸ்ட்ரென்தன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம பெரிஸ்ல ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கிரான்பெரி, ராஸ்பெரி இது எல்லாமே சாப்பிடலாம். அடுத்ததா ஆரஞ்சு. ஆரஞ்சுல வைட்டமின் சி ரிச்னு சொல்லலாம். வைட்டமின் சி எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். இந்த பைனாப்பிள் புரோமெலின் அப்படின்ற என்சைம்க்கு ஒரு நல்ல சோர்ஸ். புரோமெலின் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்னு சொல்லலாம். இது அன்றாட உணவுகளை சேர்த்துக்கும் போது நம்மளோட ஜாயிண்ட் பெயினுக்கு ரொம்பவே சிறந்த நிவாரணியா இது விளங்குது. உங்களோட போனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஜாயிண்ட் பெயின் வராம தடுக்கிறதுக்கும் சிறந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பார்க்க போறோம். அடுத்ததா பார்க்க போறது வால்நட். இதுல மெக்னீசியம் இருக்கிறதுனால இது எலும்பு உற்பத்திக்கும் எலும்பு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு. அடுத்ததா பாதாம். இதுல மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் டி ரிச்சா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மெக்னீசியம் அண்ட் கால்சியம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே அவசியமான ஒரு பொருள். இதுல இருக்க வைட்டமின் இ செல் ரீஜெனரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பிஸ்தால வைட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இருக்க மெக்னீசியம், கால்சியம் நம்மளோட போன் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. நீங்க டெய்லி பேசிஸ்ல எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். அது கூடவே சேர்த்து உங்களோட டயட்ல டெய்லி பேசிஸ்ல இந்த நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இப்படி நீங்க ஆட் பண்ணும்போது உங்களோட ஜாயிண்ட் பெயின் வராம நீங்க ரொம்ப ஹெல்தியரா இருப்பீங்க. முக்கியமா போன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது நம்மளோட பாடியை கம்ப்ளீட்டா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. குறிப்பு: இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே எந்த ஒரு மருத்துவ சிகிச்சைக்கும் எதிரானது அல்ல. உங்களோட அருகில இருக்க மருத்துவமனைக்கு போய் மருத்துவர் அணுகி உங்களோட உடல்நிலை குறித்து கேட்டதுக்கு அப்புறமா இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம்.